ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, இது ரெட்ரோ மூவிஸ். நான் நிலையால். இன்றைக்கி நம்ம ரீவைண்ட் தி பாஸ் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் நானே ராஜா நானே மந்திரி. 1985 டைரக்டர் பாலு ஆனந்த் அவர்களால் இயக்கப்பட்ட இந்த படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வந்த 5 பாட்டுமே ரொம்ப ஹிட்டு தாங்க. இதில் முக்கியமான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேங்கிற பாட்டு. வாங்க இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார். ரங்கமணிங்கிற கேரக்டரில் ஒரு படிக்காதவராக முரடனாக நடிச்சிருப்பாங்க. ராதிகா மேம் அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணாக பாக்கியலட்சுமிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஜீவிதா மேம் சாவித்திரிங்கிற கேரக்டரில் விஜயகாந்த் சாருக்கு முறப்பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. கவுண்டமணி குப்புசாமியாகவும் செந்தில் நாக்குதுர்த்தியாகவும் நடிச்சிருப்பாங்க. இவங்க காமெடி ட்ராக் தனியாக போயிட்டுருக்கோம். இப்படி நிறைய கேரக்டர்ஸ்களை கொண்டு ஒரு தரமான காமெடி படத்தை நமக்காக கொடுத்துருக்காரு பாலு ஆனந்த் சார். வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு நாடகக்குழு நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க ஒரு ஜமீன்தாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார். ரங்கமணி கேரக்டர் அறிமுகமாகறாங்க. அவரை பார்த்தாவே எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அவர் ஒரு கொஞ்சம் படிக்காதவர், ரொம்ப முன்கோபி. எதுக்கு எடுத்தாலும் அவர் சொன்ன விஷயந்தான் கரெக்டுன்னு எல்லார்ட்டையும் பேசுகிறவர். அதுக்காக கை நீட்டி டக்குன்னு அரைஞ்சிருவார். எல்லாரையுமே அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார். அதனால நாடகக்குழுவிலேருந்து எல்லாரும் பயப்படுவாங்க. அது ஃபஸ்ட்டு சீனே ஒரே காமெடியாக தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கானேன்னு ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அவர் எவ்வளோ தூரம் முரட்டுத்தனமாக இருப்பாருன்னா, அவரை விட பெரிய மீசை வச்சுருந்த கவுண்டமணியை பிடிச்சி ஒரு சைடு மீசையை எடுத்து விட்ருவார். இதோட ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னை பார்த்துட்டு போகணுன்னு வேற சொல்லிடுவார். அந்த அளவுக்கு அவர் கோவக்காரரு. கோபத்துலேயும் ஒரு மாதிரி காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ ரங்கமணியோட அம்மா ரங்கமணி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறனால யாராவது படித்தவங்கள கூட வேலைக்கு வச்சா நல்லா வீட்டையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு விவசாயம் அவங்க லேண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுவாங்கன்னு யோசிக்கிறாங்க. இதை ரங்கமணியோட கையாளுக கேட்டுட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்ல போக, ரங்கமணி அம்மா எதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கணும், நம்மளே தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி படித்தவங்கள வேலைக்கு வேணும்னு சொல்லி பேப்பரில் ஆட் கொடுத்துருவாரு. அதை பார்த்துட்டு நிறையா படித்தவங்களாம் வருவாங்க. அவங்கள லைனில் நிற்க வச்சு ஒரு காமெடி பண்ணுவார் பாருங்கள். எம்ஏனா அது 2 கிளாஸ் தான், எம்ஏ அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு பண்ணுவார். அவங்க கூட இருக்கிற ஆளுகள்லாம் அப்படி சொல்லி தருவாங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும். இவர் இவ்வளோ படிக்காதவர்னு மித்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவொடனே எல்லோரும் ஓட்டம் எடுத்து ஓடியே போயிடுவாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் மிச்சம் நிற்பாங்க. நம்ம பாக்கியலட்சுமி, ராதிகா கேரக்டர் அங்கே இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க. இப்போது பாக்கியலட்சுமி தன்னோட குடும்ப சூழ்நிலையை சொல்லி இந்த வேலையை தனக்கு தர மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரங்கமணி ஒத்துக்கிடலை. அதெல்லாம் முடியாது, ஒரு லேடி எங்களுக்கு அட்வைசரெல்லாம் இருக்க வேணான்னு சொல்லி நீ இந்த ரூபாய் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவங்க அழுதுட்டு நிற்கிறத ரங்கமணியோட அம்மா பார்த்துட்றாங்க. அவங்க கூட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம், ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற, ஆனால் இங்கே இவனை சமாளிக்க முடியாது உன்னால், நீ ஊருக்கு போயிரு, இந்த காசை வாங்கிக்கோன்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் அவரை நல்லா கன்வின்ஸ் பண்ணி நான் கவனமாக பார்த்துக்கிடுவேம்மா, தயவு செஞ்சு இந்த ஜாபை எனக்கு கொடுங்கன்னு சொல்ல போக அவங்களும் அவங்கள இந்த ஜாபில் நியமிக்கிறாங்க. இதை பார்த்தா ரங்கமணிக்கு ரொம்ப கோவம். அம்மா தன்னை மீறி அவங்கள வேலையில் வச்சுட்டாங்களேங்கிற கோவத்தில் எப்படியாவது பாக்கியலட்சுமியை வேலையை விட்டு விளைக்கிறணும்னு சொல்லிட்டு அவங்கள நிறைய டீஸ் பண்ணுவார், கிண்டல் பண்ணி பாட்டு பாடுவார், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். ஆனால் இது எல்லாத்தையுமே அழகாக கையாண்டுருவாங்க பாக்கியலட்சுமி. ஏன்னா இவரோட வெகுளித்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்க நல்லா நோட் பண்ணிடுவாங்க. இவருக்கு ஏற்ற மாதிரியே பேசி அவரை சமாளிக்கவும் செஞ்சுருவாங்க. ஒரு ஸ்டேஜில் பாக்கியலட்சுமியை நம்ம ரங்கமணிக்கு ரொம்ப பிடிச்சி போகவே செஞ்சிருது. சரி அவங்க இங்கேயே இருக்கட்டும்னு அவரே முடிவு பண்ணிடுறாரு. இப்போது ரங்கமணியோட வெகுளித்தனம், அவரோட பாசம் எல்லாமே அந்த முரட்டு கோணத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறத கவனிக்கிற பாக்கியலட்சுமிக்கு அவங்க மேலே விருப்பம் வருது. இவரும் அவங்க விருப்பப்படுற மாதிரி தான் கொஞ்சம் நேரங்களில் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு அது புரியலை. அது ஒரு பொண்ணோட மனசை எவ்வளோ பாதிக்குங்கிறத அவருக்கு புரியாமல் பண்ணிடுறாரு. இந்த நிலைமையில் பாக்கியலட்சுமி இவங்களை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ரங்கமணிக்கு இது தெரியாது. ஒரு வெகுளித்தனமாக பாக்கியலட்சுமிக்கு சேலையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வெளியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு, பாரு நம்ம ஜமீன்தார் அந்த படித்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்குறாரா, ஜமீன்தாருக்கு அந்த பொண்ணு மேலே விருப்பம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்குற பாக்கியலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ரங்கமணி வாயால் கேட்கணுன்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஒரு நாள் ரங்கமணி வந்து பாக்கியலட்சுமிகிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு போய் வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு அவங்க மாமா பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சாவித்திரியை ஜீவிதா மேடம் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இவங்க தான் நான் கட்டிக்கிட போகிற பொண்ணுன்னு சொல்லவுமேவும் பாக்கியலட்சுமிக்கு பயங்கர ஷாக்கு. ரொம்ப மனசில் அழுகிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப லோன்லியாக தான் ஃபீலிங்கில் இருப்பாங்க. இப்போ இதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருப்பாங்க. ஆனால் அதை வெளிக்காமிக்க மாட்டாங்க. இவரோட சந்தோஷத்தை தான் அவங்க சந்தோஷமாக நினப்பாங்க. இப்போ சாவித்திரி கூட இவங்க நல்லா பழக ஆரம்பிப்பாங்க. சாவித்திரியும் ரங்கமணியும் ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் அதை வெளிக்காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர் ரொம்ப முரடனாக இருக்கார். இவரோட ஹேர் ஸ்டைல், இவரோட ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க நல்லா படித்தவங்க. அதனால இவரை வந்து கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதை வேறு விதமாக அதை சொல்ல தெரியாமல் இவரே ஏற்கனவே முரடன். அவங்களும் ரொம்ப முரட்டுத்தனமாகவே இவர்கிட்ட நடந்துக்கிறாங்க. ரங்கமணிக்கு வருத்தமாக இருக்குது. இதை போய் பாக்கியலட்சுமி கிட்ட சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாரு. பாக்கியலட்சுமி ரொம்ப வருத்தத்தோட சரி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் அதுக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்க ஒரு பொண்ணுகிட்ட எப்படிலாம் நடந்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. ஆனாலுமேவும் சாவித்திரி வந்து அவரை ஏற்றுக்கிடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் ரங்கமணி ரொம்ப வெறுத்தே போயிடுறாரு. ரங்கமணி என்ன பண்ணாலும் சாவித்திரி கோவப்படுறது ரங்கமணிக்கு பிடிக்காம போயிடுது. அவங்களுக்காக பாக்கியலட்சுமிகிட்ட பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு போய் அவங்களுக்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்பையும் அவங்க ஒரு ரகலையில் தான் அந்த இடத்த சாவித்திரி கொண்டு போய் முடிச்சிருவாங்க. இதனால ரங்கமணி வந்து சாவித்திரி மேலே வெறுக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜில் சாவித்திரி ரங்கமணிகிட்ட கோச்சிட்டு ஊருக்கு போயிடுறாங்க. அப்போது பாக்கியலட்சுமி சாவித்திரியை ஸ்டாப் பண்ணி நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு அவரை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் ஏன் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப அப்பையும் விதண்டாவாதமாக பேசுகிறாங்க. அப்போ பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க, ரொம்ப நல்லவர் உங்கள் மாமா, நீ அவரை வந்து கைவிட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. வீட்டில் போய் யோசித்து முடிவு பண்ணி திருப்பி ஊர் வந்து சேருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ரங்கமணிக்கு ஒரு குரூப்போட சண்டை போட்டு காலில் அடிபட்டுருது. அப்போ கூட சாவித்திரி வந்து பார்க்க வரலையாமான்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவள் வரலை, நீ பண்ணுற முரட்டுத்தனத்துக்கெலாம் அவள் வரமாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போது அந்நேரம் ஒரு நல்ல சுடுதண்ணி வச்சு ரங்கமணி காலுக்கு நம்ம பாக்கியலட்சுமி வந்து ஒத்தனம் கொடுக்குறாங்க. அப்போது அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க கனிவாக பேசுகிறது, இவங்க பழகினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது ரங்கமணிக்கு நம்ம பாக்கியலட்சுமி மேலே காதல் வருது. அப்போ சாவித்திரி அவரை ட்ரீட் பண்ணதையும் நினச்சி பார்க்குறாரு. அதனால் அவங்கள டோட்டலாக வெறுத்து பாக்கியலட்சுமி மேலே காதலை வளர்த்துக்கிறாரு. அவங்க அம்மாட்டையும் சொல்கிறாரு, நான் பாக்கியலட்சுமியை தான் கல்யாணம் முடிக்க போகிறேன், எனக்கு மாமா பொண்ணு வேண்டாம், அவள் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா ஊருக்கு போய் அதை சாவித்திரிகிட்ட சொல்ல போக சாவித்திரி அழுகிறாங்க. நான் வேணும்னே தான் செஞ்சேன், மாமாவை சும்மா விளாட்டுக்கு தான் வம்பிழுத்தேன், இப்படியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து உடனே பஸ் பிடிச்சி வர்றாங்க. வந்து ரங்கமணிகிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போவும் ரங்கமணி வந்து ரொம்ப இதாக கோவமாக பேசுகிறாரு. இல்லை நான் பாகியலட்சுமியை தான் கல்யாணம் முடிப்பேன்னு. அப்போ அவங்க கெஞ்சுறாங்க சாவித்திரி, நான் வேணும்னே தான் விளாண்டேன்னு, நீ விளாட்டுக்கு கூட இப்படி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற, எனக்கு வந்து பாக்கியலட்சுமி தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்குறா, நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை வந்து பாக்கியலட்சுமி ஜன்னல் ஓரமாக நின்று கேட்டுடுறாங்க. இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் அது வந்து சாவித்திரி லைஃபுக்கு ரொம்ப கெடுதலாக போயிடும்னு அவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் பாக்கியலட்சுமி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரங்கமணி வந்து பாக்கியலட்சுமியை தேடி பார்க்குறாரு. அவங்க ஊரை விட்டு போகிறத பார்த்ததும் வேமா வந்து அவங்க கிட்ட பேசுகிறாரு, நான் உன்னை தான் கல்யாணம் முடிச்சுக்கிட போகிறேன்னு, நீங்களாவது ஏதாவது முடிவு எடுக்காதீங்க, பொண்ணுங்க மனசை புரிஞ்சிட்டு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் எப்பயும் உள்ள பிடிவாதத்தோடு அவங்கள வந்து கட்டி தூக்கிட்டு போய் கோயிலுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. அப்போது சாவித்திரியும் அங்கே ஓடி வர்றாங்க. ஏன்னா அவங்க ரங்கமணி சொல்லிட்டு தான் போகிறாரு, நான் பாக்கியலட்சுமியை கோயிலுக்கு கூட்டு போய் தாலி கட்ட போகிறேன்னு. ரங்கமணி வந்து பாக்கியலட்சுமி கழுத்தில் வம்பா தாலி கட்டிடுறாரு. அந்நேரம் கரெக்டாக சாவித்திரி அங்கே வந்துடுறாங்க. இப்போ சாவித்திரி வந்து பாக்கியலட்சுமியை ரொம்ப கோபமாக பார்க்குறாங்க. இப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி என்னை வாழ விடாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே பேசுகிறாங்க. அப்போது நம்ம பாக்கியலட்சுமிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த பொண்ணோட லைஃபுக்காக அந்த தாலியை உடனே அவர் மூஞ்சிலே எரிஞ்சிடுறாங்க. ஆனால் அதை அவங்க மனசார செய்யலை. அந்த தாலியை வீசி எரிஞ்சிட்டு இப்படி பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிறாத காட்டு மிராண்டியை நான் பார்த்ததே இல்லைன்னு அவரை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இவருக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா பாக்கியலட்சுமிக்கு தெரியும் அவரை எப்படி பேசினா அவர் கோவப்படுவார் ரங்கமணிங்கிறது பாக்கியலட்சுமிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவருக்கு பிடிக்காத வகையில் பேசுகிறாங்க. உடனேவும் சொல்கிறாங்க, உடனேலாம் யார் கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்கிற மாதிரி பேச போக உடனேவும் நம்ம ரங்கமணி வந்து சாவித்திரியை கையை பிடிச்சி கோயிலுக்குள்ளே இழுத்துட்டு போய் திருப்பி தாலி கட்டிடுறாரு. இப்போ சாவித்திரி கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க பாக்கியலட்சுமி. இப்போ வந்து
நம்ம ரங்கமணி பாக்கியலட்சுமிகிட்ட சொல்கிறாரு, பாத்தியா யார் கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்கன்னு கேட்டல, இவா இருக்கா, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், உன்னை போய் நான் நல்லவா நினச்சேன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப திட்டிட்டு அவங்க சாவித்திரி கையை பிடிச்சி கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ பாக்கியலட்சுமி அழுதுகிட்டே தனியாக நிற்கிறாங்க. அந்த தாலியை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு தனக்கு தானே திருப்பி அந்த தாலியை கழுத்தில் கட்டிட்டு அங்கேருந்து அவங்கள தனியாக நடந்து போகிறாங்க. இப்படி இந்த படத்தை கொஞ்சம் சோக முடிவு தான். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். நம்ம ராதிகா மேமோட லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவங்களும் அந்த முரட்டுத்தனமான வெகுளித்தனமான கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. எல்லா கேரக்டருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு பக்கம் சைடில் காமெடி ட்ராக் வேறு நம்ம செந்தில் கவுண்டமணிக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ படம் போகிற ஃபாஸ்ட்டே தெரியாது, அவ்வளோ அருமையாக கொண்டு போயிருப்பார் பாலு ஆனந்த் சார். இந்த படம் பார்க்காதவங்க ஒரு தடவையாவது பாருங்கள், ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்து வர எபிசோடில் நம்ம மனசை கவர்ந்த இன்னொரு படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.